ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம எஸ்கேஎஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவரைக்காய்னு பொரியல் தான் பண்ணுவோம். அதை நம்ம தயிர் சாதத்துக்கூடையும் சாம்பார் சாதத்துக்கூடையும் தொட்டுக்கிறதுக்காகும். அதே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். சாதத்தோடு பசங்க சாப்பிட்றதுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. அவரைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறினது, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்தா இது டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வரணுங்க. கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கணுங்க. மிளகாத்தூளோட அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக. இது வணங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அவரைக்காயை தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்கூடாதுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் சேர்த்து ஒரு பரட்டி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தான் சேர்க்குறோம். ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால நம்ம உப்பு இப்போ சேர்த்தாவே போதும். வேகும்போது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி எடுத்து நாம் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி நாம் காய் மேலே தக்காளி பழத்தை கவுத்து வச்சு நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெந்துருச்சு. இதை கரண்டியால் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். கட் பண்ணி சேர்க்குறவங்க சேர்க்கலாம். நாட்டு தக்காளி அப்படியே சேர்த்தோம்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. வெந்து ஊட்டி தக்காளி நீங்கள் இந்த மாதிரி கவுத்து வச்சு வேக வச்சிங்கன்னா வெந்துடும். தோலை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஃப்ளேம் அதிகமாக வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நாம் நல்லா வதக்கலாம். தண்ணி சுண்டுனதும் ஒரு மூடி தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வெறுமனே இது சாதத்து கூட பசங்க சாப்பிடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதம் போட்டு அது கூட நம்மளோட அவரைக்காய் பொரியல் 2 கரண்டி வச்சு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கரண்டிங்கிறது இன்னும் ஒரு கரண்டி சாதம் கேட்டு வாங்கிக்குவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.